அவளும் பாசக்காரிதான். துள்ளி ஓடி வந்து மேலே விழுந்த 5 வயது சிறுமி யாழ்னியை அள்ளி அணைத்தாள் பாட்டி சிவகாமி அம்மா. பேத்தி விழுந்த வேகத்தில் அவளது நெஞ்சு வலித்தாலும் அதை சிறிதும் காட்டிக்கொள்ளாமல் தள்ளிவிடாது யாழ்னியை தோளில் சாய்த்தார் 70 வயதான அந்த மூதாட்டி. அருகில் அமர்ந்திருந்த 12 வயதான யாழ்னியின் அக்கா சாதனா யாழ்னியை பார்த்து, ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா, இப்படி வந்து விழுகிறியே, பாட்டிக்கு வலிக்காதா என்று கோபமாக கேட்டாள். அதற்கு சிவகாமி அம்மா சிரித்து கொட்டி யாழ்னியை காமித்து, என் செல்லக்குட்டியை திட்டாதே, இவள் எனக்கு சுமையல்ல சுகம் என்று கூறி கன்னத்தில் முத்தமிட்டாள். அவசரமாய் கன்னத்தை துடைத்து கொண்ட யாழ்னி, அம்மாவுக்கு தெரிஞ்சா உங்களை திட்டுவாங்க பாட்டி, எனக்கு முத்தம் கொடுக்காதீங்க என்று மெல்ல காதில் கூறியது. பின்னர் எதையோ நினைத்து அக்குழந்தை திடீரென அழ ஆரம்பிக்க பதறிப்போன பாட்டி, இப்போ என்ன ஆச்சு என் தங்கத்துக்கு, எதுக்கு அழுவுற, சொல்லுடா என கேட்க மேலும் தேமி தேமி அழ ஆரம்பித்தாள் யாழ்னி. பின்னர் அவள், பாட்டி எங்களை விட்டுட்டு நீ திரும்ப ஊருக்கு போக போறியா என கேட்க, ஓ இதுதான் உன் அழுகைக்கு காரணமா என கேட்டு சிரித்தாள் சிவகாமி பாட்டி. அருகில் இருந்த சாதனா தனது தங்கையை பார்த்து, இங்கே பாட்டி எப்படி இருப்பாங்க, அம்மா தான் எப்போ பார்த்தாலும் பாட்டியை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்களே என்று கூற, ஆமாம் பாட்டி ரொம்ப பாவம், அம்மா பாட்டியை திட்டிக்கிட்டே இருக்கு, எனக்கு அம்மாவை சுத்தமாக பிடிக்கவே இல்லை என்றது அந்த குட்டி செல்லம். கண்கலங்கிய சாதனா பாட்டியை பார்த்து, பாட்டி நீங்கள் எங்களுக்கு வேணும், நீங்கள் ஊருக்கு போயிட்டா நானும் தங்கச்சியும் அப்பா அம்மா வேலைக்கு போன பிறகு தனியாக தான் இருப்போம், இப்போ நீங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கதை சொல்லி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா பாட்டி என்று பாட்டியின் கையை இறுக பிடித்து கொண்டாள். பாட்டி சாதனாவை பார்த்து, நீ வயதுக்கு வந்துட்ட, அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுனா, அதனால தான் உனக்கு செய்ய வேண்டியதை செய்ய ஓடி வந்தேன், என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் ஊருக்கு போகணும் என்றாள் சிவகாமி. எனக்கு தெரியும் பாட்டி, அதெல்லாம் காரணம் இல்லை, அம்மாவை உங்களுக்கு பிடிக்காமல் தான் நீங்கள் ஊருக்கு போகிறீங்க, அம்மாவுக்கும் ஏன் பாட்டி உங்களை பிடிக்கலை என்று சாதனா கேட்க, யார்டி சொன்னா உங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கலன்னு, பிடிக்காம தான் எனக்கு தினமும் ராத்திரியில் பால் ஆற்றி வந்து மாத்திரை கொடுத்து தூங்குங்க அத்தன்னு அன்பாக சொல்லிட்டு போகிறாளா, அடியே சொல்லப்போனால் உன்னை விட உங்கள் அம்மாவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லி சிரித்தாள் பாட்டி சிவகாமி. சும்மா சொல்லாதீங்க பாட்டி, எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் அன்னைக்கு எனக்கு சிரிக்கவே மாட்டுதுன்னு இட்லி ஊற்று கொடு தோசை வேணான்னு சொன்னதுக்கு இந்த அம்மா ஆளுக்கு ஒன்று செய்ய என்னால் முடியாது, தோசையே சாப்பிடுங்க என்று கோபமாய் கத்துனாங்களே, நான் அதை பார்க்கலன்னு நினச்சிட்டிங்களா, இன்னொரு நாள் நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட எனக்கு பச்சரிசி சோறு வேணாம் புழுங்கரிசி வேணுங்கிறதுக்கு அதுக்கு உங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்கன்னு அம்மா கத்துனாங்களே, அதையும் நான் கவனித்து கொண்டு தான் இருந்தேன் என்றாள் சாதனா. அது சரிம்மா, ஆளுக்கு ஒன்று செய்ய அம்மாவுக்கு நேரம் இருக்கா, அம்மா வேலைக்கு போகிறவங்க தானே என்று சாதனாவிடம் கூறிய பாட்டியை பார்த்து, அதெல்லாம் சமாளிக்காதீங்க பாட்டி, இந்த அம்மாவே எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் எங்களோடு இருந்தால் மட்டும் போதும் பாட்டி, அம்மாவை விரட்டிடலாம், அப்பா கிட்ட சொல்லி அம்மாவை டைவர்ஸ் பண்ண சொல்லலாம் என்று பேத்தி கூறி முடிப்பதற்குள், இதெல்லாம் ஒரு சின்ன பிள்ளை பேசுகிற பேச்சா என கேட்டு கன்னத்தில் பலார் பலார் என அறைந்தாள் பாட்டி சிவகாமி அம்மா. வலி தாங்காமல் அம்மா என அலறி சத்தம் போட்டுக்கொண்டு அம்மாவை தேடி ஓட முயன்ற சாதனாவின் கையை இறுக பிடித்து, இப்போ யாரை கூப்பிடுற, உங்கள் அம்மாவே தானே, இப்போ மட்டும் வேணுமா அம்மா, வலி தாங்காமல் நீ வேகமாக ஓடி போனியே, அதுவும் உங்கள் அம்மா கிட்ட போய் பாட்டி அடிச்சிட்டான்னு சொல்கிறதுக்காக தானே, உனக்கு ஒரு கஷ்டம்னா உங்கள் அம்மா வேணும் அப்படி தானே என ஆவேசமாய் கேட்டாள் சிவகாமி பாட்டி. ஏன் சாதனா, யாருக்காகடி உங்கள் அம்மா உழைக்கிறா, உனக்கு உன் தங்கச்சிக்காக தானே, காலையில் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு கஷ்டப்படுறாளே, அவளை புரிஞ்சுக்கோங்க, உங்கள் அப்பனை போலவே நீயும் அவளை திட்டிக்கிட்டே இருந்தா நான் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன், அவள் உன்னை பெத்தவ, எவ்வளோதான் நான் பாசத்தை உண்மையை கொட்டினாலும் அந்த தாய் பாசத்துக்கு ஈடாகாது எந்த ஒரு பாட்டி பாசமும் என்றாள் பாட்டி. சாதனா அழுகையை நிறுத்திவிட்டு பாட்டியை ஆச்சரியமாக பார்த்தா சாதனா. ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், இனி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வரவே கூடாது என கோபமாய் கத்திய பாட்டியிடம் மன்னிப்பு கேட்டாள் சாதனா.
இந்த பாரு குழந்தைகளா, ஊரில் எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்னை நம்பி நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிற ஆளுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா? நான் போயே ஆகணும். என்னை விட்டுடுங்க. உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டு ஒழுங்காக நடந்துக்கங்க. அவளும் பாசக்காரி தான். அதை அவளுக்கு வெளிக்காட்ட தெரியலை என சொல்லி தன் அறையை நோக்கி சென்றாள். அவள் செல்லும்போது அங்கே மகனும் மருமகளும் சத்தமாக பேசிக்கொண்டிருப்பது அவளது காதில் லேசாக விழுந்தது. ஏங்க இப்படி உங்கள் அம்மா இப்படி இருக்காங்க. உங்கள் அம்மா வந்ததுலேருந்தே என் 2 பிள்ளைங்களையும் என்னை சுத்தமாக மதிக்கிறதே இல்லை. உங்கள் அம்மா என்னை பற்றி தப்பு தப்பாக நிறைய பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க போல இருக்குது. அதை கேட்டுட்டு அதுங்க என்னை எதிர்த்து எதிர்த்து பேசுதுங்க. சீக்கிரமாகவே உங்கள் அம்மாவை ஊருக்கு அனுப்பணும் என்று சொல்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது. எங்கள் அம்மா அப்படிப்பட்டவங்க இல்லை. நீ தான் புரிஞ்சுக்கல. உனக்கு எங்கள் அம்மா இருக்கிறது பிடிக்கலைன்னா நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு ஓடி போயிடு என்று கோபமாய் கத்தினான் மகன் வேலு. இதை கேட்டு மனதுக்குள் சிரித்து கொண்டே சிவகாமி, அடிய மருமகளே, நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் என்று மனதிற்குள் எண்ணியபடி தனது மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கட்ட தயாரானாள். சிறிது நேரத்தில் தாயின் அறைக்கில் வந்த மகன் வேலு அம்மாவை பார்த்து, அம்மா, அவள் எப்பொழுதுமே இப்படிதான், ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. அதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் ஊருக்கு கிளம்பிடாதீங்க. உங்களுக்கு அவன் மேல் வருத்தம் இருந்தால் சொல்லுங்க. அவளுக்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறினான். சிவகாமி அம்மா மகனை பார்த்து சிரித்து கொண்டே, ஆமாண்டா, வருத்தம்தான். ஆனால் அவளிடம் இல்லை, உன்னிடம் தான். உங்களுக்காகவே ராப்பகலாக உழைக்கிற அந்த பொண்ணை எப்படி நடத்துகிற நீ? அவளை நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதாண்டா. அங்கே பாரு என மேஜையை காமித்தாள். அங்கே மகன் நீண்ட நாள்களை தேண்டி அலைந்து கிடைக்காத மாத்திரைகள் அனைத்தும் மாமியாருக்காக மருமகள் வாங்கி வந்து மேஜை மேல் வைத்திருப்பதைக் கண்டு மகன் அதிர்ச்சி அடைந்தான். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் மருமக பாசக்காரிதாண்டா என கூறி நான் அவளை எப்போவோ புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அவளை புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனையை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சாக்காதுதான். இதை தெரிஞ்சு நடந்துக்கங்க. நீ விலை மதிக்கத்தக்க எத்தனை பொருட்கள் வேண்டுமானால் உன் பிள்ளைகளுக்கு வாங்கி தர முடியும். ஆனால் தாய் பாசம் அதை அவளால் மட்டும்தான் தர முடியும். உன் பிள்ளைகளை முன்னால் அவளை மட்டம் தட்டி பேசி அந்த பிஞ்சு உள்ளங்களிடம் தாயிடம் வெறுப்பு என விதையை மட்டும் ஊன்றிவிடாதே என்று கூறிக்கொண்டே மருமகள் தனக்காக பார்த்து பார்த்து வாங்கி வைத்திருந்த புத்தம் புதிய காட்டன் புடவைகள் 4 எடுத்து பெட்டியில் வைத்துவிட்டு ஊருக்கு கிளம்ப தயாரானாள் பாட்டி சிவகாமி.